சந்தியாகப்பரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தலை புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் மீன்பிடி தொழில் செய்பவர்கள் அதீத மீன்பாட்டை காணவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி
ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டுமென்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும் வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும் நிலங்கள் வாங்கவும் அரசு வேலையை பெற்று தந்திடவும் அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டுமென்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டுமென்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். இத்திருப்பீடத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இறைவன் தாமே புனித சந்தியாகப்பரின் வழியாக நமக்கு அருள்வார் என்ற உயர்ந்த நம்பிக்கையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அதே வரிகளை பயன்படுத்தி ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. மக்களை பாரும், நீர் உருவாக்கிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமைமிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரபப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் என்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாத வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் சொந்தமான சகோதர சகோதரிகளை, உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனுக்கு இந்த பணியை நன்றி பணியாக ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த திருத்தலத்தை பற்றி 4 ஆண்டுகளாக பல வகைகளில் கேள்விப்பட்டிருக்கின்றேன். முதல் முறையாக இங்கு திருப்பலியாற்ற என்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. எனவே தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். பல அருள் தந்தையர் இதை பற்றி சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பலரும் இங்கு வருவதை அவர்கள் அதை பற்றி சொல்வதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நிலையிலிருந்து இந்த திருப்பலி ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு சிறப்பான இறைவனின் ஆசிரை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைய வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். அதுவும் குறிப்பாக இந்த நாளில் நாம் இந்திய புனிதரான புனித ஜோசப் வாஸ் கோவாவில் பிறந்து இலங்கைக்கு சென்று அங்கு மறைசாட்சியாக மரித்த புனிதருடைய விழாவையும் இன்று கொண்டாடுகிறோம். நம்முடைய புனிதரைப் போல மறைசாட்சியாக மறிக்கின்ற வாய்ப்பை பெற்ற அந்த புனிதருடைய நினைவையும் நினைக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனுடைய பாதத்தில் வைத்து நாம் அன்றாடுவோம். ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை தர காத்திருக்கிறார். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்துதர்களுள் புறமறை சாட்சியாக செந்நீர் செந்தும் பேற்றினை புனித சந்தியாக பெருக்கு அழைத்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 7 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இணைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி.
பல்லவி உங்கள் பதில். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அழைக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவி சாயுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 40 முதல் 45 வரை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமானது திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகளின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்துதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் அவனாளில்
உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் மண்ணகத்தில் விளங்கவும், எங்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கை
படைக்கப்படும் என் உடல். ஆராதனை 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 இயேசுவே திருவுடனே ஆராதனை இயேசுவே திருவுடனே ஆராதனை. அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்டத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதனை 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 இயேசுவே திருரத்தமே ஆராதனை. இயேசுவே திருரத்தமே ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள் உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்களின்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, 90% தன்னுடைய பார்வையை இழந்து தவிக்கக்கூடிய 2 வயது சிறுவன் பேரனுக்காகவும், நெடுஞ்செழியன் என்று சொல்லக்கூடிய 3.5 வயது சிறுவன் காது கேளாமையினாலும் வாய் பேச முடியாதனாலும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளையும், சவுந்தரராஜன்
குடும்பத்தினரையும் அவருடைய மகனையும் மகளையும் மற்றும் இத்திருத்தல நாடி வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகளாக புனித சந்தியாகப்பரின் பக்தர்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் மதம் சமர்ப்பிக்கின்றோம். நீராமி இந்த வல்லமை மிக்க கல்வாரி பள்ளியின் வழியாக உமது அருட்காவல் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கப் பெறுவதாக. மேலும் உரியத்திலும் எதிர்நோக்குடன் புரிந்து கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இயல்போர் அனைவரையும் இலக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு திருமுக வழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிக்காயான புனித அடைக்கலமாதா அவருடைய கணவரான எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருக்குறர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று கிறிஸ்து வழியாக பூமை புகழ்ந்தேற்றும் வரமருள பூமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பிடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகில் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆ
இயேசுவுக்கே ஆராதனையும் புகழும். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இது இயேசுவின் சொந்தமான சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 24 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு இது. ஒரு இளைஞர் ஒருவர், மிகவும் நன்றாக படித்தவர், நல்ல வேலை இருந்தது, நல்ல ஊதியம் பெற்றுக்கொண்டிருந்தார், மிகவும் மகிழ்ச்சியான மனிதர், எப்பொழுதும் புன்னகையோடு இருக்கக்கூடியவர். கோயில் பணிகள் என்றால் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். எப்பொழுதும் கோயிலில் பல பணிகளை செய்வார். அங்கே இருக்கின்ற அருள் தந்தையருக்கு எல்லா உதவிகளையும் செய்வார். எந்த உதவி என்றாலும், யாருக்காக இருந்தாலும் ஓடோடி செல்லுகின்ற மனிதர் இவர். பல மனிதர்களுக்கு இரத்த தானம் செய்திருக்கின்றார். இப்படியெல்லாம் இருந்த இளைஞர் ஏனோ தன்னுடைய திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் திடீரென்று ஏற்கனவே ஒரு வாரமாக தன்னுடைய நண்பர்கள் எல்லோரையும் சென்று தேடி தேடி போய் பார்த்தார். ஒவ்வொரு நண்பராக தேடி போய் பார்த்து அவர்களோடு நேரம் செலவிட்டு பேசிவிட்டு வந்தார். சிலர் வெளியூர்களில் இருந்தார்கள், அங்கேயும் சென்று அவர் பார்த்துவிட்டு வந்தார். அதன் பிறகு ஒரு நாள் திடீரென்று மாயமாக மறைந்து விட்டார். எங்கும் தேடினாலும் அவர் கிடைக்கவில்லை. இன்றைய போல மொபைல் ஃபோன் இருந்த காலம் அல்ல அது. அதனால் அவர் எங்கே சென்றார் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏதேதோ முயற்சி செய்தார்கள், காவல்துறையில் சொன்னார்கள், ஒன்றுமே நடக்கவில்லை. ஏறக்குறைய ஒரு 45-50 நாட்களுக்கு பிறகு ஒரு நண்பருக்கு அவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. நண்பா, நான் இந்த குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறேன், என்னை வந்து பார் என்று சொல்லியிருந்தார். இந்த நண்பரும் உடனடியாக கிளம்பி அவர் குறிப்பிட்டிருந்த இடத்திற்கு சென்ற பொழுது அவரால் தன்னுடைய கண்களை நம்ப முடியவில்லை. முழுமையாக இவர் தன்னுடைய உரு இழந்து ஒல்லியாக, உடலில் வலுவற்றவராக, ஒரு தன்னுடைய டீ கோப்பையை கூட எடுத்து குடிக்க முடியாத வலுவற்ற மனிதராக இருந்திருக்கிறார். நடந்தது இதுதான். இந்த இளைஞர் பல முறை அவர் இரத்த தானம் செய்யும் பொழுது ஒரு முறை ஏற்பட்ட ஏதோ ஒரு மருத்துவமனையில் ஏற்பட்ட சிறு தவறுதலால் அவருக்கு எய்ட்ஸ் நோய் தொற்றிக்கொண்டது. ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மருத்துவர்கள் அவரிடம் சொல்லிவிட்டார்கள், உனக்கு இந்த நோய் இருக்கிறது. அன்றைய காலகட்டம் இவ்வளவு மருத்துவ வசதிகள், எய்ட்ஸுக்கான நல்ல மருத்துவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத காலகட்டம். இரண்டாவதாக, எய்ட்ஸ் நோய் என்றாலே அவர் தவறான வழியில் சென்றவர் என்ற எண்ணம் இருந்த காலம். ஆனால் இந்த இளைஞர் தன்னை மற்றவர்கள் யாருக்கும் இதை சொல்லவே இல்லை. மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள், 5 ஆண்டுகளுக்கு பிறகு உனக்கு இதனுடைய விளைவு தெரியும் என்று சொன்னார்கள். எப்பொழுது தன்னுடைய உடலில் அவருக்கு வலுவிழப்பதை உணர்ந்தாரோ அவர் தன்னை எல்லாரையும் விட்டுவிட்டு அவர் நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய ஒரு பாதையில் ஒரு சின்ன இடத்தில் ஒரு குடிசையை வாடகை எடுத்து கொண்டு இருந்திருக்கிறார். தன்னால் இயலாத ஒரு சூழல் வரும்பொழுதுதான் தன்னுடைய நண்பரை அழைத்தார். நண்பர்கள் அழைத்து சென்று அவரை மருத்துவமனையில் சேர்த்து இவ்வளவோ சிகிச்சை அளித்து பார்த்தார்கள். ஏறக்குறைய 3 மாதங்கள் தேறி வருவது போல இருந்து அவர் எல்லாரையும் விட்டு பிரிந்து விட்டார். அவருக்கு ஒரு நல்ல ஒரு இறப்பை மட்டுமே நண்பர்களால் கொடுக்க முடிந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை சிந்தித்து பார்க்கும் பொழுதெல்லாம் இன்றைய நற்செய்திதான் எனக்கு பெரிய ஒரு வியப்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இன்று அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர் இயேசுவிடம் வருகிறார். அவர் நமக்கு 2 பாடங்களை அருமையாக கற்றுத்தந்திருக்கின்றார். இந்த 2 பாடங்களை பார்க்கும் பொழுது நாம் இந்த தொழுநோயாளரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு இருக்கின்றன. முதலில் அவர் இயேசுவிடம் வர துணிகின்றார். அன்றைய காலகட்டம், நான் இந்த இளைஞரை பற்றி சொல்லும்போது சிந்தித்து பாருங்கள், தனக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கிறது என்பதை யாருக்கும் சொல்லுவதற்கு வெட்கப்பட்டு கொண்டு அவர் தூரமாக இருந்த ஒரு இடத்திற்கு சென்று தன்னையை மறைத்து கொள்ள முயற்சி செய்தார். இன்னும் 20 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் சிந்தித்து பாருங்கள், ஒரு தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர் எப்படி இருந்திருப்பார்? அப்படி இருக்கின்ற ஒரு மனிதர் நமக்கு
பதிலுரை பாடலில் சொல்லப்பட்டது போல இறுகிய மனம் கொண்டவராக இருந்திருக்கலாம். இறுகிய மனம் என்று சொல்லும் பொழுது ஏதோ மற்றவர்கள் மேல கோவப்படுறவர் அப்படின்றது கிடையாது, அல்லது கடவுள்கிட்டே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. மாறாக நல்ல ஒரு விசுவாசம், நான் கடவுள்கிட்ட போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் அப்படியே தன்னுடைய மனதை இறுகி வைத்துக் கொள்வது. இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர் அடிப்படையில் இந்த இறுகிய மனத்திலிருந்து விடுதலை பெற்றவராக தான் வருகிறார். இயேசுவிடம் வரும்பொழுது அவருக்கு என்ன நடக்கும் தெரியாது. நான் குணம் பெறுவனா குணம் பெற மாட்டேனா தெரியாது. அங்க போய் அவர் நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க, நீ அங்க போ, அந்த அவர்கிட்ட போய் மந்திரிச்சுக்கோ சரியாயிடும், வேணா அங்க போய் நீ போய் நீ மந்திரவாதம் பண்ணு சரியாயிடும், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எல்லா கலாச்சாரங்களிலும் இவையெல்லாம் உண்டு. இறுகிய மனம் படைத்தவர்கள் இதை தான் நாடுவார்கள், கடவுளை நாடப்போவதில்லை. ரிலாக்ஸ்டா இருக்கிறவங்களால மட்டும்தான் ஒழுங்கான மனிதர்களை நாட முடியும். இறைவனிடம் வருகின்றவர்கள் மனதை தளர்த்தியவர்களாக, இறைவன் ஓகே எனக்கு என்ன வேணா இருக்கட்டும், நான் எப்படி வேணா இருக்கலாம், நான் பாவியாக கூட இருக்கலாம், எனக்கு பத்தி கவலை இல்லை, நான் இறுகிய மனமானவர்களாக இருக்க மாட்டேன், நான் கடவுள்கிட்ட போவேன், இயேசுகிட்ட போவேன் அப்படின்னு சொல்ற ஒரு மனிதர் தான் குணம் பெற முடியும். அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர் தன்னுடைய மனதை இறுகி கொள்ளாமல், இறுகச் செய்து விடாமல் மனதை தளர்த்தி நம்பிக்கையோடு இயேசுவிடம் வருகிறார். இது அவர் நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடல். இங்க இருக்கிறவர்கள் பலவிதமான ஜெபங்களோடு கண்ணீரோடு பலவிதமான விண்ணப்பங்களோடு இறைவனிடம் வந்திருப்பீர்கள். நாம் இன்று இந்த ஆராதனையின் பொழுது இயேசுவின் முன்னால் இருக்கும் பொழுது நாம் நம்முடைய மனதை அவர் மட்டும்தான், எனக்கு என்ன நடக்குதுன்றதை பற்றி நான் கவலை இல்லை, எனக்கு கடன் இருக்குதா அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு இந்த நோய் இருக்குதா கவலை இல்லை, வீட்டில் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களா, எனக்கு இது இயேசு இருக்கார். இந்த மனதை இறைவனுக்கிடம் கொண்டு வருவதுதான் இந்த வேளையில் நமக்கு அடிப்படையான முக்கியமான தேவையாக இருக்கிறது. நான் இயேசுவிடம் போய்விடுவேன், இயேசுவிடம் போய்விடுவேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர் மட்டுமே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாடத்தை நமக்கு அவர் முதலில் கற்றுத் தருகிறார். இரண்டாவதாக அவர் நமக்கு கற்றுத் தருகிற பாடம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். நாம் இயேசு கெத்சமனி தோட்டத்தில் இருக்கும் பொழுது இயேசுடைய ஜெபத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். இரத்த வியர்வை வியர்த்து கொண்டு வேதனையோடு தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிறார், தந்தையே முடியுமானால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகலட்டும். ஆனால் அடுத்த வரியை சற்று சிந்தித்து பாருங்கள், ஆனால் என் விருப்பம் அல்ல தந்தையே, உம்முடைய விருப்பம் இங்கு நிறைவேறட்டும். இதுதான் எல்லா ஜபங்களிலும் உயர்வான ஜபமாக பார்க்க முடியும். இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்திலும் நாம் அதை தான் பார்க்கிறோம். இறைவனுடைய சித்தம் இங்கு நிறைவேற வேண்டும். இதுதான் மிக சிறந்த உயர்வான ஜபமாக இருக்க முடியும். அந்த நிலையிலிருந்து தான் நாம் இந்த தொழுநோயாளரை பார்க்கிறோம். இயேசுவிடம் வருகிறார். இயேசுவிடம் வந்து, ஐயா இந்த தொழுநோயெல்லாம் நீக்குங்க, கேட்கல, ஐயா எனக்கு விடுதலை கொடுங்க சொல்லல, சொல்லுவதெல்லாம் நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும், நீர் விரும்பினால். ஒட்டு மொத்தமா இறைவனிடம் தம்மை கையளித்து விடுவதுதான் மிகச் சிறந்த வழியாக இருக்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 37:5 நாம் பார்க்கின்றோம், நீ செல்லுகின்ற வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவர் உனக்கு வெற்றியை தருவார். அதே போலதான் நம்ம பழமொழிகள் பார்க்கிறோம், அங்கும் சொல்லப்படுகிறது, நீ செய்கின்ற அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவர் உனக்கு வெற்றியை தருவார். எனக்கு நான் இதை செய்யணும், எனக்கு வெற்றி வேணும், கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவரே நான் இதை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். இதை நம்ம எப்பொழுது சொல்ல கற்றுக்கொள்கிறோமோ நிச்சயமாக அவருக்கு எது தேவை தெரியும், அவருக்கு தெரியும், அவர் நமக்கு தருவார். இந்த நம்பிக்கையை தான் இந்த தொழுநோயாளர் இன்று நமக்கு விதைக்கிறார். இந்த நம்பிக்கையான ஜெபத்தை நமக்கு அவர் கற்றுத் தந்திருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நம் ஆண்டவரிடம், இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்முடைய மனதை முழுவதும் கொண்டு வருவோம், முழுவதுமாக கொண்டு வருவோம். இந்த ஆண்டவருக்கு தரக்கூடிய
முழுமையான குணமளிக்கும் ஆசிரியர் தினத்தில் பெற்றுக்கொள்வோம். எல்லோரும் கண்களை மூடியவர்களாக ஒரு நிமிடம் அந்த ஆண்டவரிடம் கரங்களை குவித்து நம் ஆண்டவரை பார்த்து செல்வோம். அந்த மனிதர் தோளையால் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளி இயேசுவிடம் வருகின்றார். அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. யார் என்னை பற்றி என்ன சொல்வார்கள் என்று கவலைப்படவில்லை. நான் இவரிடம் போனால் எனக்கு குணம் கிடைக்குமா என்ற ஐயம் அவரிடம் இல்லை. எனக்கு இயேசுவிடம் செல்லுவது மட்டுமே முக்கியம் என்று வந்துவிட்டார். அவர் இயேசுவிடம் சொன்ன வார்த்தைகள், நீ விரும்பினால் என்னை குணமாக்கும், நீ விரும்பினால் என்னை தூய்மைப்படுத்தும். என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாதத்தில் நாம் எல்லோரும் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இதோட நம் முன்னால் எழுதில் வந்திருக்கின்ற அந்த ஆண்டவர், தயவுசெய்து உங்கள் கண்களை திறந்த அந்த ஆண்டவரை பாருங்கள், உற்று நோக்குங்கள். இதோ இந்த ஆண்டவரிடம்தான் அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர் வந்தார். இவரிடம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இயேசுவே என்று அருகில் வந்து நின்றார். நாம் இந்த நேரத்தில் நாம் இதுவரை சிந்தித்தவை எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். இந்த ஆண்டவரிடம் கொண்டு விடுவோம். இயேசுவே, நீர் விரும்பியதை எல்லாம் எனக்கு செய்ய இயேசுவே என்று கேட்போம். நீர் எனக்கு என் வாழ்க்கையில் செய்ய விரும்பியதை எல்லாம் எனக்கு செய்ய இயேசுவே என்று கேட்போம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே, உம்மை வணங்குகின்றேன் இயேசுவே. உம்மை நான் உடைய திருப்பாதத்தை அண்டி வந்து நிற்கின்றோம் இயேசுவே. உம்மை நோக்கி எங்களுடைய மனங்களை எழுப்புகிறோம் இயேசுவே. எங்கள் மனதில் இருக்கின்ற ஜெபங்களை எல்லாம், எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் இடம் கொண்டு வருகிறோம் இயேசுவே. அப்பா, எங்கள் இயேசுவே, இதோ உம்முடைய இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். உமக்காக உயிர் நீத்த சந்தியாக்களுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். இங்கு எழுந்து வந்திருக்கின்ற இயேசுவை பார்த்து நாங்கள் உம்மை கேட்கின்றோம். எங்கள் இயேசுவே, உமது ஆசீரால் எங்கள் நிரப்பியருளும் இயேசுவே. இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. உம்முடைய அன்பால் நிறைத்தருளும் இயேசுவே. உமது ஆசீரால் எங்கள் நிரப்பியருளும் இயேசுவே. இயேசுவே, உமக்கு தெரியும் இயேசுவே, உமக்கு தெரியும் இயேசுவே. எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர் நீ. எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தெரிந்தவர் நீ. எங்களை உள்ளும் புறமும் பார்க்கக்கூடியவர் நீ. இந்த வேளையில் எங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அறிந்தவர் நீ. நாங்கள் எழுவதையும் நடப்பதையும் படுப்பதையும் பார்க்கின்ற தேவன் நீ. எங்கள் உள்ளத்திற்குள் இருக்கின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், ஜெபங்கள், கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீ. இயேசுவே, இயேசுவே, உடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. உடைய ஆசீர்வாதம் நிரப்பியருளும் தேவனே. உம்முடைய பிள்ளைகளிடம் வந்தவர்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் நிரப்பினீரே. அவர்களை குணப்படுத்தினீரே. அவர்கள் கண்ணீரை தொட்டு நீ துடைத்தீரே. அவர்களை தொட்டு குணப்படுத்தினீரே. தொழுநோயாளர்களை அருகில் வரக்கூட எல்லோரும் யோசித்த போது நீ அவர்களை தொட்டு குணப்படுத்தினீரே தேவனே. அவருடைய தேவையை அறிந்து நீர் அவர்களை குணப்படுத்தினீரே. இதோ என்று நற்செய்தியில் நீர் அந்த தொழுநோயாளர் பாதிக்கப்பட்ட மனிதருக்கு சொன்னீரே, நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொன்னீரே. அதே வார்த்தைகளை இங்கு சொல்லும் இயேசுவே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் அறிந்தவர் நீர். உம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரை கண்டவர் நீர். இதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் அறிந்த தேவன் நீர். அப்பா இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய கருணை கண்களை திருப்பி எங்களை பார்த்தருளும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய இந்த இதை ஆவல்களை எல்லாம் கேட்டருளும் தேவனே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டருளும் இயேசுவே. அவருடைய கண்ணீரை கண்டருளும் தேவனே. அப்பா, எத்தனை விதமான சுமைகளோடு உடைய பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு கடன் சுமையோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை பாரும் இயேசுவே. பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பேரை கிடைக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற தாய்மார்களையும் தந்தையரையும் பார்த்தருளும் இயேசுவே. அந்த பிள்ளைகளை இந்த நேரத்தில் தொட்டருளும் இயேசுவே. உடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக
வேண்டும் என்று கேட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நல்ல திருமண துணையை தந்தருளும் இயேசுவே. நீர் எப்படி உம்முடைய சூசையப்பருக்கு மாதாவிற்கும் ஒருவருக்கு ஒரு துணையாக கொடுத்தீரோ அதே போல நல்ல வரன்களை அவர்களுக்கு தந்தருளும் தேவனே. பலவித நோய்களால் பீடிக்கப்பட்டவர்களை அவருடைய நோய்கள் இருக்கின்ற இடங்களை தொட்டருளும் இயேசுவே. உமது ஆவியால் அவர்களை நிரப்பியருளும் இயேசுவே. உமது ஆவியானவர் வரும்பொழுது எல்லா விதமான தீமைகளையும் அகற்ற வல்லவர். இந்த தீமைகளை எல்லாம் அகற்றி வலிகளையும் நோய்களையும் நோக்காடுகளையும் மனவேதனைகளையும் நம்பிக்கை இழந்த பிள்ளைகளை இந்த நேரத்தில் குறிப்பாக தொட்டருளும் இயேசு. அவர்களுக்குள் நம்பிக்கையை ஊட்டி அருளும் இயேசுவே. உமது ஆவியால் அவர்களை நிரப்பி அருளும் இயேசுவே. உமது ஆவியானவர் இங்கு இந்த நேரத்தில் இறங்குவாராக. எல்லாரையும் அவர் தன்னுடைய முழுமையான ஆசீரால் நிரப்புவாராக. தேவனே, எங்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் மகிமையை காணச் செய்தருளும் இயேசுவே. உம்முடைய மகிமையை காணச் செய்தருளும் இயேசுவே. வேலை இல்லாமல் துன்புறுகின்ற பிள்ளைகள், எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் என்று அவநம்பிக்கையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்துள்ளும் தேவனே. இன்னும் எத்தனை எத்தனை விதமான நம்பிக்கை இழந்த நிலை, பலவிதமான ஜெபங்கள் வேண்டுதல்களோடு கண்ணீரோடு உம்மிடம் வந்திருக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் பார்த்தருளும் இயேசுவே. இயேசுவை பார்த்தருளும். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டருளும் தேவனே. அவர்கள் நெஞ்சத்தை தொட்டருளும் தேவனே. உம்முடைய கரத்தால் தொடும் இயேசுவே. உம்முடைய இரக்கம் நிறைந்த அந்த இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய அந்த அன்பையும் இரக்கத்தையும் அவர்கள் மேல் பொழிந்தருளும் தேவனே. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் உம்முடைய ஆசீரால் நிரப்ப பெற்றவர்களாக, உம்முடைய மகிமையால் நிரப்ப பெற்றவர்களாக, உமது ஆசீரால் நிரப்ப பெற்றவர்களாக இந்த நேரத்தில் அவர்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெறச் செய்தவர்கள் இயேசுவே. மனதில் வேதனைகள், கவலைகள், தூக்கமின்மை, என்னால் எதையுமே நம்ப முடியவில்லை, எதையுமே சரியாக செய்ய முடியவில்லை, இப்படியெல்லாம் பலவிதமான கலக்கங்களோடு வந்திருக்கின்ற பிள்ளைகள், என்னை எந்த கட்டுக்கள் என்னை பிடித்திருக்கிறதோ என்று தெரியாத பிள்ளைகள், பலவித ஏவல்களால் கட்டப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள், சாத்தானின் சூழ்ச்சிகளால் எல்லா விதமான துன்பங்களை அனுபவித்திருக்கின்ற கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் இயேசுவே இயேசுவே உமது அன்பால் நிரப்பியருளும். உடைய பிள்ளைகளுக்கு உமது மகிமையை காணச் செய்தருளும் இயேசுவே. உமது வல்லமை, உமது மகிமை இந்த இடத்தை முழுமையாக நிரப்புவதாக இயேசுவே. உமது வல்லமையும் மகிமையும் இந்த நேரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அனுபவிக்க செய்தருளும் செய்ய அனுபவிக்க செய்தருளும் இயேசுவே. உம்மால் கொடும், உம்மால் மட்டுமே கொடும் என்ற நம்பிக்கையோடு கரம் கூப்பி உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறோம் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே. உமது ஆசீரால் நிரப்பும் இயேசுவே, உமது ஆசீரால் நிரப்பும் இயேசுவே. ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை
இயேசுவே தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும் என் மனதெல்லாம் சுகமாய் மாறும். இந்த ஆண்டவரின் ஆசிரியை பெற நம் உள்ளத்திலே ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஏக்கத்தோடு அந்த ஆண்டவரை பார்ப்போம். ஏங்குங்கள், ஏங்குங்கள். அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் ஏங்குவோம். இந்த உலகத்தில் யாருமே தர முடியாத ஆசிரியை, பாதுகாப்பை, சமாதானத்தை, ஆவியின் வல்லமையை, மகிமையை தரக்கூடிய தேவன் இதோ நம் மத்தியில் நடந்து வர இருக்கின்றார். ஏக்கத்தோடு அந்த ஆண்டவரை பார்ப்போம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே என்று கேட்போம். இயேசுவே என் உள்ளத்தில் வந்து உமது மகிமையை காணச் செய்யும் இயேசுவே என்று கேட்போம். இயேசுவே என் உள்ளத்தில் வந்து என்னை குணமாக்கும் என்று கேட்போம். இயேசுவே என் உள்ளத்திற்குள் வந்து எனக்கு நம்பிக்கையை, தைரியத்தை ஊட்டியருளும் இயேசுவே என்று கேட்போம். இயேசுவின் உள்ளத்திற்குள் வந்து உமது ஆவியால் என்னை நிரப்பும் இயேசுவே என்று கேட்போம். இயேசுவின் உள்ளத்திற்குள் வந்து எனக்கு அமைதியை தாரும் இயேசுவே என்று கேட்போம். இயேசுவின் உள்ளத்திற்குள் வந்து நீ மட்டுமே தரக்கூடிய இந்த சமாதானத்தை தாரும் இயேசுவே என்று கேட்போம். இயேசுவின் கரத்தால் என் இதயத்தை தொட்டருளும் இயேசுவே. மனதிற்குள் இருக்கின்ற காயங்களை எல்லாம் மாற்றும் இயேசுவே என்று கேட்போம். எத்தனையோ வித வேக்கத்தோடு வந்திருக்கிறேன் இயேசுவே. ஏங்குகிறேன் இயேசுவே, ஏங்குகிறேன் இயேசுவே. நீ உள்ளத்திற்கு வர வேண்டும் என்று ஏங்குகிறேன் இயேசுவே. மான்கள் தண்ணீருக்காக ஏங்குவது போல இந்த நேரத்தினுடைய ஆசிரியருக்காக ஏங்குகிறேன் இயேசுவே. தம்முடைய ஏக்கங்களை எல்லாம் பார்க்க வல்லது இப்பொழுது நம்மோடு வந்து தன்னுடைய ஆசிரியை பொடியை காத்திருக்கிறார். புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக, மாண்புயர் இவருள் அனுமானத்தை. மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக வானில் இருந்து அவர்களுக்கு மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளையாளத்திலே
உம்முடைய பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து விளந்து மகிழ அருள்வீராக. தந்தையார் இறைவனோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்க ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.